இப்போ திருநாவுக்கரசர் நாயனாருடைய வரலாற்று இந்த ஒரு பாட்டிலேயே மறைக்காட்டு கதவை உடனே மூடிட்டோம். இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டவன் நம்மகிட்ட ரெண்டு பேருக்கும் என்னாடுடைய தேவனையே போல் என்னாண்டவர் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை கதைப்பெருக்கும் ஓரளவுக்கு ஐயா பண்ணிட்டாரு. இருந்தாலும் முழுமையா கொஞ்சம் முதல்ல சைவ குடும்பத்துல இருந்தாரு, சமணத்துக்கு சென்றாரு, சமைக்க யாராத ஈடுபட்டானே மீண்டும் சைவத்திற்கு வந்தவர். பல இன்னல்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ இன்னல் இருக்கிறது. அப்பருக்கு வந்த மாதிரியா தீர்த்தத்தை கேட்டாங்க, வயிற்று வலி, நம்ம எத்தனை எக்ஸ்ட்ரா எடுத்துருப்போம், அப்படியெல்லாம் பட்டு அதுக்கப்புறம் கலவை யாத்திரை மேற்கொண்டு முதல் முறையில தில்லையில வந்த போது அடியார்கள் சொல்ல சீர்காழிக்கே சென்று 20 மாத கொழுதார்கள் அதை பார்க்கணும். பல நாள் தாழியில் தங்கியிருந்து பல தலங்களை வழிபட்டார்கள். திருப்பாலங்கா வரையில பிள்ளையார் ஞான சம்பந்தர் வந்து வழி அனுப்பிட்டு இருக்கிறார். அது முதல் வாரத்துல சொன்னது. அங்க தூங்கானை மாடத்துல அவரு திருவடி சூட்டுமாருக்கு லட்சணை சோழ முத்திரை இடம முத்திரை இடுமாறு கேட்டாரு. அதை பார்த்தோம். அதுக்கு பிறகு எங்க பூதியார் பூதியிடம் அது கற்பனை கலைஞன் சொல்லுகிற போது ஒரு வேற எழுதியும் சொல்லியும் வேற சொல்லியே முக்தி பெற்றார் ஒரு அடியார் பெருமையா பேசுகிறார் சிவபிரகாசன். அதுக்கு வேணி மண்டலை வந்தாங்க, அதெல்லாம் ஐயா பேசிட்டார் அந்த கதையெல்லாம். கற்பனை களஞ்சியத்தை பற்றி முதல் வாரத்துல ஒரு பாடல் பார்த்தோம். சென்ற வாரம் ஒரு 3 பாடலை பார்த்தோம். 4 பாடல். இப்போ ஒரு 2 பாடலை சொல்லிடலாம். எனக்கு இது முன்சாமி கட்டளை. நீங்க எப்ப பெரிய காலம் சொன்னாலும் 4 வரலாறு வருகிற போது, 3 வரலாறு வரும்போது 10 பாட்டையும் சொல்லின்னு சொன்னாரு. 10 சொல்லலாம், 1-2 சொல்லலாம் இல்லையா? சிவபெருமான் தனி அவருக்கு மூலம் கிடையாது. அவர் தான் மூலம். இன்னமே தோண்டி முளைப்பானை. அவர் யாரும் தாய் தந்தையர் கிடையாது. தான் எனும் ஓர் கோயிலின் ஆகிய நாமும் முன் கொண்டிருந்த வாயிலின் ஆணவமாகும் கவாடம் மண் பிறந்து நோயெறியாகிய சொல்லிறச்சி காட்டுவன் நோக்குதற்கு நோயினியாகிய சொல்லிறை என்று வாக்கித்தரை திருநாவுக்கரசரை ஒரு சிவபிரகாசம் சொல்றார். நோய்னா இங்க பிறவி நோய் இல்லாதவன், அவர் புத்தி பெற்றவன்றத புத்தி பெற்றவர் தான் இந்த கதவு கரகரப்பதே சொல்றாரு. நோயினியாகிய சொல்லிறை பிறவி நோய் இல்லாதவராகிய திருநாவுக்கரசர் தான் என்னும் ஓர் கோயிலின் ஆன்மா எனப்படுகின்ற ஒப்பற்ற கோயிலின் ஆன்மாவே இறைவனுக்கு ஒரு கோயில். இது சிவபிரகாசர் கருத்து. உள்ளம் பெருங்கோயில் திருமூல கருத்து. இங்க தானும் ஓர் கோயிலின் ஆரறிவாகிய நான், இந்த உயிருக்கு அறிவு பொருள் சித்து பொருள்னு ஒரு இறைவனும் சித்து பொருள், நானும் சித்து பொருள். நமக்கு உள்ள சித்துக்கும் நமது நாம் அவன் அருள் சித்து. அதை நாம் அடைய வேண்டிய, நாம் அடைய போகிற சித்தாக இருக்கிறோம். அது சித்தாந்தத்துல என்ன சொல்லுவார்கள், அவனது அறிவு தடையில்லாத ஞானம். அவனும் அறிவுள்ளவன் தான், நாமும் அறிவுள்ளவர்கள் தான். நாம் அவன் உணர்வோம், அவன் தானே உணர்வான். அதனால அவனது அறிவை தடையில்லாத ஞானம். நம்ம அறிவு தடையுடைய ஞானம். தடைன்னா ஆணவம். அதை தரக்கூடிய ஆட்கள் திருநாவுக்கரசருக்கு உண்டான் அப்படின்னு கற்பனை பண்றாரு. கற்பனை கலைஞர் ஆறறிவு ஆகிய நாமம் பொருந்திய அறிவு என்னும் பெயரை முன் கொண்டிருந்த அனாதியே கொண்டிருந்தது. இந்த உயிர் அறிவுள்ள பொருளா அப்படின்னா அறிவுள்ள பொருள். ஆனா அறிவு இல்லாத நடந்துக்குது. ஆனா ஆணவம் கதவு மூடிட்டார். ஆணவம் என்ற கதவுக்கு
அடைக்கப்பட்டதுனால அறிவு செயல்படுறது கற்பனை. அனாதியே கொண்டிருந்த அந்த வாயிலில் பஞ்சித்தில் இருக்கும் ஆணவம் ஆகும் கபாடம். ஆணவம் என்கின்ற கதவையும் மந்திருந்த மிகவும் திறந்து தாயியாகும் சிவபெருமான் தனக்கு ஒரு தாயில்லாதவராகிய சிவபெருமானை காண காட்டுவர், நோக்குதற்கு காட்டுவர். யாரு? திருநாவுக்கரசர் என்ற அந்த நாயனார் நம்முடைய ஆணவ மலத்தை நீக்கி அதுக்குள்ளே இருக்கிற இறைவனை அறிவுக்குள்ள, நமது அறிவுக்குள்ள அறிவாக இறைவன் இருக்கின்றான அந்த இறைவனையும் காட்டுவார். இந்த கதை மட்டும் திறக்கிறாரு, உங்க ஆணவ கதையும் திறப்பார் அப்படின்ற மாதிரி கற்பனை செய்திருக்கிறார். திருநாவுக்கரசர் உயிரின் கண் உள்ள ஆணவ கதவை திறந்து உயிருக்குள் இருக்கும் இறைவனையும் காட்டுவார். திருநாவுக்கரசர் பால் மெய்யன்புடையாரும், திருநாவுக்கரசர் தான் கல்லில மிதந்தாரா அப்படின்னா, திருநாவுக்கரசர் பால் அன்புடையவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்கள் கல்லை கட்டி கொண்டு கடலில் விழுந்தாலும் கடலில் இருந்து மீண்டு வருவார்கள் என்று கற்பனை செய்கிறார். கற்பனை தான் அவருக்கு கற்பனை கலைஞர். மெய்யன்புடையார் கல்லே புனையாக கடலில் மிதத்தல் முதலிய ஆற்றல்களை பெறுதல் திண்ணம். நீர்த்தரையில் இட்டாலும் அவருடைய அன்பர்கள் நீர்த்தரையில் இட்டாலும் அதே போல இருக்க முடியும். எல்லாவற்றையும் வந்துட்டு அதுல பெரிய அருள் செயலாக கல்லில் மிதந்ததை சொல்லி அப்படி கல்லிலேயும் மிதக்க முடியும் என்று சிவபிரகாசன் கருதுகிறார், பாடுகிறார். பாட்டால் மறை புகழும் பிறை கூடியை பாடி மகிழ் கூட்டா மகிழ் சொல் இறைவனை பாடி உவக்க. மறை புகழும் பிறை சூடியை பாட்டால் பாடி மகிழ் கூட்ட, பாட்டால் பாடி அவரை மகிழ்ச்சி செய்யும். அதாவது இறைவனுக்கு எது மகிழ்ச்சின்னா பாட்டு பாடினா மகிழ்ச்சி. சிவபிரகாசம் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பாட்டால் பாடி மகிழ் கூட்டா மகிழ் மகிழ் சொல் இறைவன். இங்க இருந்த இறைவன் என்பது திருநாவுக்கரசர். பாட்டால் பாடி மகிழ்ச்சியை ஊற்றாராம், ஊட்டி மகிழ்கின்ற சொல் இறைவன். இறைவனுக்கு பாட்ட சொல்லி இறைவன் மகிழ்கின்றார் என்று இவர் மகிழ்கிறார், அவரும் மகிழ்கிறாரு, இவரும் மகிழ்கிறார். இவர் மேலும் மேலும் பாடுவதற்கு காரணம் அவர் இந்த பாட்டாலும் மகிழ்கிறார். பின்னால வந்த நம்பியார் ஞான சம்பந்தனும் திருநாவுக்கரசரும் சொல்லியவே சொல்லி ஏன் துகப்பானு வெவ்வேறு பாட்டெல்லாம் யாரும் பாட வேணாம். இவங்க 2 பேர் பாடின பாட்டை மட்டும் நீங்க பெருமான் கிட்ட பாடுங்க, என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுப்பாரு. அவர் மணிவாசகர் எல்லாம் சொல்லல. என்ன சுந்தரர் மணிவாசகர் திருத்தொண்ட பகுதியிலையும் தொடல, எங்கேயும் மணிவாசகரை பாடல. நாவினி கரையனும் ஞான சம்பந்தனும் சொல்லியவே சொல்லி ஏற்று உகப்பான். அவங்க 2 பேர் பாடின பாட்டு மட்டுமே போதும், மீறி புராணம் எல்லாம் தேவையில்லை. இந்த 2 பேர் பாட்டே போதும்ன்றார். உவப்பு இருக்க இந்த இறைவனை வேண்டாம். இந்த இறைவன்னா திருநாவுக்கரசு சுவாமிகளை விரும்பிய ஒருவன் மலி பெருங்கல் அவன் போல மிதப்பன். பெருங்கல்லை கட்டி கொண்டாலும் அவன் போல மிதப்பன். கூட்டா மனிதரை வார்கடலுக்கு விழப்போதுவனே. அந்த கடலிலே விழ போனாலும் அந்த திருநாவுக்கரசரை வழிபாடு கடவுளாக கொண்டவன் அந்த கடலிலே இருந்து நீந்தி வர முடியும் என்று சொல்லுகிறார். கல்லில் பிணிப்புண்டு கடலை கடத்தலின் அருமை நாவுக்கரசருக்கு தெரியும். ஆதலில் அவர் உடன் புரிவாராம். ஏன்னா பெருமான யாரும் கடல்ல கட்டி போடல, அவருக்கு தெரியாது அதை பற்றி. திருநாவுக்கரசரை கடல்ல கட்டி போட்டாங்க, அதுல என்ன தொங்குன்றது அவருக்குதான் தெரியும். இப்ப நாம அதே போல கட்டி விழுந்தா திருநாவுக்கரசர் உடனே வந்து காப்பாத்திக்குவோம், தெரியும். அதனால் உடன் அருள் புரிவார் என கருதி அவரின் ஏனை தொழிலை மேற்கொள்ளாது கடலில் விட போனார். அந்த திருநாவுக்கரசர் விரும்புகிறார்கள். அப்ப திருநாவுக்கரசர் வழிபாடு ஏனையவற்றிலும் எளிதில் கதி பயக்கக்கூடியது. இப்ப நம்ம வேற்று மதத்துல பார்த்தோம்னா கிறிஸ்தவர்கள்லாம் ஏற்றுவதையும் மரியாதையும் தான் கும்பிடுறாங்க, கடவுளை கும்பிடு.
அப்படி நாம நாவுக்கரசரையும் ஞான சம்பந்தரையும் வழிபடலாம், தப்பு கிடையாது. நான் கடவுளையே வணங்க மாட்டேன், ஞான சம்பந்தரை கும்பிடுறேன்னா அவங்களுக்கு முந்தி பேர் உண்டு. திருநாவுக்கரசர் கும்பிடுறியா, முந்தி பேர் உண்டு. அவங்கதான் கிடையாது, நமக்கு அந்த நிலை உண்டு என்பதை கற்பனை கலைஞ்சு கற்பனை பண்ணி பார்க்கிறாரு. இன்னொரு பாட்டு ஒன்று சொல்றாரு. இந்த வாழை குறித்து அறிகிற போது பாம்பு கடித்தது, அந்த நிகழ்ச்சி வச்சு சொல்றாரு. துடைவாழை மேல் மடவார் அல்குல் பாம்பு தொடமயங்கி நடங்கிவாய் தினமெனப்பட்டார். அதாவது பெண்கள் தொடைவாழை என்ற இடத்துல அல்குல் என்ற பாம்பு இருக்கிறது, அதிலேயே விழுந்து கிடக்கிறார்கள் சில ஆண்கள். அவங்க எல்லாம் ஏன் அப்படி விழுந்து கிடக்கிறார்கள் என்றால், அவர்கள் எல்லாம் திருநாவுக்கரசரை பெறவில்லை, திருநாவுக்கரசரை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. திருநாவுக்கரசரை போற்றுவார்களே ஆனால் அவர்கள் பெண்ணிடத்திலே மயங்கி விட மாட்டார்கள் அப்படின்னு அது ஒரு கற்பனை பண்றாரு. நச்சு கொலை உடைவாழை மேல் உலகம் தீண்டம் வாய்ந்த ஒருவன் உயிர் அடைவான் அருள் புரியும் திருநாவுக்கரசரையே பெறுகிறார். அவன் போற்றவில்லை. யாரெல்லாம் திருநாவுக்கரசரை போற்றுகிறார்களோ அவர்களுக்கு துறவு மனப்பான்மை தானாக வரும் என்பது ஒரு குறிப்பு. அதுல சென்ற வாரம் திருவானைக்கா வந்தோம். திருவானைக்காவலுக்கு குறுந்தொகை தீர்த்து செம்மை செய்து படிகூரலை பற்றி பதம் மடிந்து உரிக்கே நைப்பதற்கு ஊனம் ஒன்று இன்றியே அதுக்கு நின்றிடும் ஆனைக்கானலே. ஒரு தாண்டகம் நான் பாடலாம் பத்தி அந்த 8 மணி முடிச்சிடறேன். அதுக்கு தாண்டகம்லாம் மனசு வரல சொல்லாம இருக்கிறதுக்கு. நிறைய எழுதியிருக்கேன். ஐயா பத்தி சொன்னார் ஒரு தாண்டகம் மட்டும். எத்தா எத்தந்தை அந்த சொல்லாட்சி என் சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம். எந்த செல்வம் உன்னை தாங்குகின்ற சும்மாடுக்குன்னா பழு தூக்கத்துக்கு தலைமையில வைப்பாங்க. ஒண்ணு எந்த செல்வம் உனக்கு சும்மாடு மாதிரி போதும். இந்த சும்மாடு என்ற வார்த்தையை நம்ம பேசிக்கிறோம். இலக்கியத்துல இந்த அப்பர் சுவாமிகள் பதிவு பண்ணியிருக்கிறார். எம்மாடு சும்மாடாம் ஏற நல்லார் சென்றால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை திருவிறகால் தீ மூட்டி செல்லான் இருவர். உதைக்கிறதுல தீ மூட்டது உண்டு இல்லையா? சித்தாய வேடத்தாய் நீடு பொன்னி திரு ஆனைத்தாவுடைய செல்வா எங்கள் அத்தா உன் பொற்பாதம் அடைய பெற்றார் அல்ல கண்டம் கொண்டு அடியேன் என் செய்கிறேன் பாடுறார். சிலந்திக்கு அருளும் அழல் வணங்கி திருச்சிறார் திருவானை செஞ்சொல் மாலை பல பாடி இலங்கு சடையார் எறும்பியூர் மலையும் எறும்பியூர் பாடார் இறைஞ்சி பாடி மலர்ந்த ஜோதி திருச்சிராப்பள்ளி மலையும் கற்குடியும் செல்வ திரு பராய்த்துறையும் தொழுவான் நங்கினார். மற்ற பதிகள் பலவும் கைதொழுது திரு பைநேரியினை சென்று சேர்ந்தார். திருச்சிராப்பள்ளி சொன்னாரு ஓசூர் என்றார் மேல் வினை ஏகுமே. ஞான சம்பந்த பாக்கு விழாப்பள்ளின்னு தான் சொல்லணும். எல்லாம் திருச்சின்றாங்க. சிராப்பள்ளின்னு சொன்னா முந்தி பேர் கிடைக்குமா? சிராப்பள்ளி தேவாரம் சொல்லி மட்டுவாரோடு மால்வினை இட்டமாவு கந்து ஜரும் நிறைவனார் கட்டு நீர்த்தவர்க்கு இன்னருளே சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரே திருச்சிரா பள்ளி என்றனும் வேற ஒரு பாட்டுல திருச்சிரா பள்ளி என்றனும் தீவினை நரிச்சீராது. அரசாங்கம் என்ன செய்யணும், அந்த ஊருக்கு திருச்சிராப்பள்ளின்னு தான் வைக்கணும், திருச்சின்னு சொல்லக்கூடாது. திருச்சிராப்பள்ளி என்றனும் தீவினை நரிச்சீராது நடக்கும் நடக்குமே. சிராப்பள்ளின்னு ஊர் பேரை சொன்னாலே வினை கழியும் போது அந்த சிராப்பள்ளியை விட்டுட்டு திரு சேர்த்து திருச்சி சீ மட்டும் சொல்லிக்க, சீச்சின்னு சொல்லிக்கிறோம். ஏன் சீ மட்டும்தான் ஒரே இடத்துல கவுக்கும். பராய்த்துறையை வணங்கி பைஞ்சேரியை அடைவதால் மிகவும் இழைத்து நீர் வேட்கை
பசி ரெண்டும் வந்து விட்டது. திருநாவுக்கரசு சுவாமிகள் பெருமான் பார்க்கிறார். தொண்டரின் வருத்தத்தை நீக்க ஓர் அந்தனராய் பொதிசோறு கொண்டு நாவுக்கரசரை வந்து அடைந்தார். இறைவன் வந்து கேட்கிறாரு, மிகவும் வழிவந்து இழைத்திருந்தீர். நாவுக்கரசரை பார்த்து சிவபெருமான் அந்தனரா வந்து ஒரு வேதியரா வந்து சொல்லுகிறார், இங்கு என்பாலே பொதிசோறு உண்டு. இந்த உண்டுக்கு இருக்கிறதுனா என்பாலே பொதிசோறு உண்டு, இதனை உண்டு தண்ணீர் இப்பொங்கு குளத்தில் குடித்து இளைவு போக்குவீர் அப்படின்னு இறைவன் சொல்ல அந்த சாதத்தை வந்து இழைப்பாடுகிறார். நாவுக்கரசரும் இது இறைவரின் திருவுருள் என்று எண்ணி வாங்கி உண்டு நீரையும் பருகி தம் அந்த கலர்வை நீக்கிக் கொண்டார். எய்ப்பு நீங்கி நின்றவரை மறையவர் எங்கு நீர் போவது என்று கேட்டார். அரசும் திரு பைஞ்சேலிக்கு என்றார். ஒப்பிலாரும் யான் அங்கு போகின்றேன் என்று உடன் போந்தார். திரு பைஞ்சேலியை குறிப்பிட வந்தவர் மறைந்தார். அப்போ நமக்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் தான் வந்தான் என்று சரி போட்டுகிறார். ஆடல் உகந்தான் தன்னை பொருளா அடித்த கருணையை பாடி விழுந்து எழுந்து கண்ணீர் மாறி பொழிய எப்போதும் கண்ணீர் விடுவார். இன்ப வெள்ளத்தில் கிடைத்தார். இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் வரும்போது நம்ம கூட வாழ்க்கையில பல அருள் புரிந்திருப்பார். அதை நினைத்து அவரு இன்ப கடல்ல திளைக்கிறார். சாமி வந்து நமக்கு பசிக்கிற நேரத்தில் சோறு கொடுத்துட்டு போறாரு, தண்ணி கொடுத்தாரு, நினைத்து இன்ப வெள்ளத்துள் தளித்தார். திரு பைஞ்சேலியை சென்று வணங்கிய பின் இறைவர் வீட்டிற்கும் பல வழிகளை வணங்கியவாறு திரு அண்ணாமலையை வந்து அடைந்தார். செங்கண் விடையார் திரு அண்ணாமலையை தொழுது வளம் கொண்டு துங்கவரையின் விதை ஏறி தொண்டர் தொழும்புக்கு எதிர் நிற்கும் அங்கன் அரசை தொழுது எழுந்து திளைத்து திருநாவுக்கரசு தங்கும் பிறப்பே வீட்டினுக்கும் மேலாகும் பெருமை சாதித்தார். அந்த போது எப்படி சிதம்பரத்துல இந்த மனிதர் பெருகில் வேண்டுவதுன்னு சொன்னாரோ அப்படி அண்ணாமலையிலையும் நினைக்கிறார் என்று சேக்கரார் சொல்றார். அங்கன் அரசை தொழுது எழுந்து திளைத்து திருநாவுக்கரசர் அங்கன் அரசுன்னு அண்ணாமலையார். அங்கன் அரசை தொழுது எழுந்து திளைத்து திருநாவுக்கரசர் தங்கும் இந்த உலகில் தங்கும் பிறப்பே வீட்டினுக்கும் மேல். நம்மளாம் வீடு வேணும்னு கேக்குறமே. இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கை தான் அந்த வீட்டு பேற்றை விட சிறந்தது. சேக்கிழார் சொல்றாரு, தங்கும் பிறப்பே வீட்டினுக்கும் மேலான பெருமை சாதித்தார் திருவண்ணாமலை. வழிபட்டு உலகில் தங்கும் பிறவியே வீடு பேற்றினுக்கும் மேலானது. அதுதான் சித்தியார்ல மானிடன் பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்துக்கும் ஆளும் அரண்பணிக்காக. இந்த மானிட பிறவி எதுக்காகன்னா அரண்பணிக்காக. அதுக்காக பண்றது. அது ஞான சம்பந்தத்தை நாவுக்கரசர் உணர்ந்தாரு. இந்த பிறவிதான் நமக்கு நல்ல பிறவி, இது ஓர் பிறவி வாய்த்தது நமக்கு இது ஓர் பிறவி அப்படின்றாரு இல்லையா. இது போல ஒரு பிறவி கிடைக்குமா? அண்ணாமலையில ஒரு குறுந்தொகை, ஒரே ஒரு குறுந்தொகை. பட்டி ஏது உகந்து ஏறி பல இல்லம் இடமாக இறந்து உண்டு பொழிதரும் அத்தமூர்த்தி அண்ணாமலை கைதொழ எட்டு வினை தேடில்லை காணே. அண்ணாமலையிலிருந்து இறங்கி வந்தா அடி அண்ணாமலைன்னு ஒரு இடம், அதையும் பார்க்க. அண்ணாமலை மேல் கேட்கல அணிமலையை ஆரா அன்பின் அடியவனம் கண்ணாரமுதை விண்டோரை காக்க கடலில் வந்து எழுந்த உண்ணா நஞ்சம். அந்த நஞ்சு இருக்குத யாராலும் உண்ண முடியாத நஞ்சம். உண்ணா நஞ்சம் உண்டானை கும்பிட்டு அந்த அடி அண்ணாமலை பெருமானை கும்பிட்டு உருகும் சிந்தையுடன் பன்னார் பதிய தமிழ் பாடி பணிந்து
பரவி பணி செய்கிறார். அங்கேயே பாடினார் இல்லையா? போத்தி மாமலர்கள் தூவி உமையவள் பங்கா விட்ட சோதியே துளங்கும் என்றோள் தொடர்மழு படையினானே ஆலியே அமரர் கோவே அணியண்ணாமலை உளானே நீதியால் நின்னையல்லால் நிறையுமா நினைவிலேனே. அண்ணாமலையை தொழுது இறந்தியவின் கொண்டை நாடு எய்தினார். திருவோத்தர் வந்துட்டார். காதல் செய்யும் கருத்தினுடன் வருகிறார். காடும் மலையும் காணியாரும் சோதம் மணி தன்பனை. சோதம்னா சோதம்னு பேரு. சோதம் மணி நிறைய மாமரங்கள்லாம் இருக்கும். தன்பனை பண்ணை குளிச்சு பொருந்திய வயல்கள் பதிகள் பலவும் கடந்து சொல்லினுக்கு நாதர் போந்து பெரும் தொண்டை நன்னாடு எய்தி. நம்ம நாட்டுக்கு வந்துட்டாரு. திருவண்ணாமலை நம்ம நாடு கிடையாது, தொண்டை நாடுதான் நம்ம நாடு. முன்னாக சீரமலர் மென் சோலை செய்யாரத்துக்கு சொல்றாரு. சீத குளிர்ச்சி பொருந்திய மலர்கள் சீத மலர் மெல் மெல் சோலை மென்மையான சோலை சூழ் திருவோத்தூரில் சென்று அடைந்தார். வெறும் ஓத்தூர் இல்ல, திருவோத்தூர். செக்கர் சடையார் பெருமான் வேதகிரீஸ்வரர் திருவோத்தூர் தேவர் பெறாதம் கோயில் புக்கு வலம் கொண்டு எதிரிறஞ்சி போற்றி கண்கள் புனல் பொழிய. எப்ப எந்த கோயிலுக்கு போனாலும் அழுவாத இருக்க மாட்டார் சாமி. இடையரா பேரன்பும் மழைவாரும் இதை விழியும். கண்ணுல தாரதாரையா கண்ணீர் விடுகிறார். போற்றி கண்கள் புனல் பொழிய கண் பிரானை விரும்பு மொழி திருத்தாண்டகங்கள் முதலாக தக்க மொழி மாலைகள் சாத்தி சார்ந்து பணி செய்து ஒழுகுவார். உடமாற பணியெல்லாம் செய்திருக்கிறாங்க. நம்ம கோயிலுக்கு வந்து ஓத்தூரை விட்டு பிரிகிறார். செய்ய ஐயர் ஐயர்னா வேதகிரீஸ்வரர் திருவோத்தூர் ஏற்றி போந்து செடும் புவனம் உய்ய அஞ்சுண்டு அருளும் அவர் உரையும் பதிகள் பல வணங்கி தையல் தழுவ குழைந்த பிரான். அம்மா தழுவ குழைந்த நாதர் தையல் தழுவ சேர்க்கிறாருக்கு விருப்பமான அவர் இல்லையா? அம்மாவை பற்றி எங்க வேணாலும் போடுவாரு. தையல் தழுவ குழைந்த பிரான் தங்கும் தெய்வ வரி எது காஞ்சிபுரம் என்று வைக்கம் பொழுதும் தொழுதிய கேட்கிறார் சொல்றாரு. ஏற்கனவே மென்வாசை சொல்றாரு. காசடி மென்கள் உலக்கையெல்லாம் காப்படி மென்கள் கரைகுரலை தேசம் உடைய அடியவர்கள் நின்று நலாவுகள் என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கட்சி உலகமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கட்சின்னு அங்க சொல்லியிருக்கிற வார்த்தையை சேர்க்கிறாரு. வையம் முழுதும் தொழுது ஏற்றும் மதில் சூழ் காஞ்சி மருங்கணைந்தா காஞ்சிபுரத்துக்கு சேர்ந்து விட்டார். ஒரு வியப்பு நாம அவர் உழவார பணி செய்யறதுனால நம்ம சொல்றதுக்கு அது வந்து பார்த்துக்குவோம். இந்த தொடக்கம் இல்லையா? தொடக்கம்லாம் இருக்கணும் நான் வரவேற்கிறது. அது தொடக்கம் சொல்லோட உழவார பணி செய்வதற்குரிய கருவி. காஞ்சி வாணர்கள் அணிநீல் காஞ்சியை அலங்கரித்து நாகு கலத்தை எதிர்கொண்டு அடைத்து செல்ல ஏகம்பன் செப்பன் கோயில் புரிகினார். அங்கேயும் அந்த சேர்க்கிறார் சொல்றார். செம்பொன் மலைவல்லி தடுவ குழைந்த மணிமேசி பெரு வாழ்வினை கண்டு. அந்த பெருமானை தடுவ குழைந்த பெருவாழ்வு தடுவதே பெருவாழ்வு. தடுவ குழைந்த மணி பேசி பெருவாழ்வினை கண்டு பெருமானை வாழ்கின்றார். முன்ன திருநாவுக்கரசரு நமக்கையார் கொடுத்த திருநீற்றை வாங்கும் போது பெருவாழ்வுனாரு. இங்கேயும் அந்த தொல்லை சேர்க்கிறார். இங்கேயே பயன்படுத்துறாரு. பெருவாழ்வினை கண்டு. பெருவாழ்வுனா யாகம்பரம், யாகம்பரை கண்டுன்னு அர்த்தம். இறைஞ்சி
கரவாடும் வண்ணெஞ்சற்கு அடியானை என்று எடுத்து பாடினான். இந்த பாட்டுக்கு 1 மணி நேரம் தருமபுர சுவாமிநாதன் பாடினார். மாவடியில இருந்து அரங்கத்துல வந்து உட்கார அவர் பாட்டு பாடி இந்த பாட்டுல 2வது பாட்டு தான் கைப்போது. அதை வைத்துக் கொண்டுதான் நமது வேலாயுதனார் வந்து மனத்துணைநாதர் என்று பெயர் வைத்தார். இப்ப மனத்துணைநாதர் யாரு என்று கேட்டால் ஏகம்பரம். ஏகம்பரம் கரவாடும் வண்ணெஞ்சற்கு அடியானை கரவான் விரவாடும் பெருமானை விடையேறும் வித்தகனை அறவாட சடைதாட அங்கையில் அனலேந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே கைப்போது மலர்பூமி காதலே தேவானோர்கள் முப்போதும் முடிதாய்த்து தொடர்கின்ற முதல்வனை அப்போது மலர்பூமி ஐம்புலனும் மகத்தடங்கி எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேன். பெருமான் வந்து எப்பொழுதும் இனியான் என்று பாடுகின்றார். இன்னொரு நேரத்தை அந்த கொண்டாடிலாம் இல்ல, அதனால பாட வேண்டாங்க. ஒரு முடம் உள்ள புத்தம் 9 துறை உடைத்தாய் அரை முழம் அதன் அகலம் அதனில் வாழ்வுடலை 5 என்று பாடி செல்கிறார். அப்புறம் தன்னை அவங்க ரமணர்கள் துன்புறுத்தியதை பாடுறார். போது வித்தாய் முன் அறவுரை காட்டி அமனரோடே காது வித்தாய். காது வித்தா துன்புறுத்தது. காது வித்தாய் தட்ட நோய் பிடி வித்தாய் கலந்த ஒளி போது வித்தாய் என் பணிபிடைக்கில் புளியம்பலாரால் மோது விப்பாய். தப்பு பண்ண தண்டனை உண்டு யாரா இருந்தாலும். பணிபிடைக்கில் புளியம்பலாரால் மோது விப்பாய் புகப்பாய் கட்சி ஏகம்படி. குறுந்தொகை காக்கும் தெய்வம் திருமாலும் பாய் தேவி கண்ணுடல் ஆகி வந்து ஆக்கும் ஐபதம் மாப்பையவிழ்த்து அவள் நோக்குவான் நம்மை நோய்வினை வாராமே காக்கும் நாயகன் கட்சி ஏகம்படி. காக்கும் நாயகன் கட்சி ஏகம்படி. சீர் வளரும் மதில்கான் கட்சி நகர் திருமேற்றடி முதலாம் நீர் வளரும் சடையபதாம் இலகி உரை ஆலயங்கள் ஆர்வமுற பணிந்து ஏற்றி ஆய்ந்த தமிழ் சொல் மலரால் சார்பு மாலைகள் சாத்தி தகும் கொண்டு செய்திருந்தார். இங்க திருமேற்றலியில பாடுகின்ற போதுதான் கல்வியை கரையில்லாத காஞ்சி மாநகன் பாடுறார். அங்கிருந்து மார்பேர் போடுறார். திருமார் பேர் அணைந்து மறுபடியும் ஏகம்பத்திற்கு வந்த போது ஏகம்பன்தான் அவன் என் எண்ணத்தானே என்று வாழ்கிறார். திருமால் பேர் பாட்டு ஒரு அருமையான 2-3 பாட்டு இருக்கு. ஒரு பாட்டா சொல்லி கருடத்தனிப்பாகன் காண்பதற்கு அரியன. பெருமானுடைய பாதத்தை திருமால் பார்க்க முடியாது. அரியன காதல் செய்யும் குருடற்கு முன்னே குடி கொண்டு இருப்பன. திருமால் பிரச்சனை காதல் செய்யவில்லை, அன்பு செய்யலாம். இந்த சோதியை போய் காணலாம். அன்பு செய்யணும். காதல் செய்துட்டா அவங்க காட்டியிருப்பான். காதல் செய்யல. காதல் செஞ்சா குருடனுக்கு முன்ன அந்த திருவடியை வந்து நிற்குமா. அப்ப பாடுறாரு. போல முல்கு செருடன் கடிமலர் செல்வி தன் கமல கரத்தார் வருட சிவன்பன மால் பேரு உடையாள் மதரடியே தாண்டகத்தில் பாடல்தோறும் செம்பவள குண்டினை சென்றடைந்தேன் நானே. ஏகம்பம் வந்தாரு. ஏகம்பத்துல 2 தாண்டகம் பாடுறாரு. அவன் எண்ணத்தானே ஏழாகும் பொழிலா கட்சி ஏகம்பன் தான் அவன் எண்ணத்தானே. திருக்கட்சி ஏகம் பணிந்து ஏற்றி பருக்கை தின் கழித்து உரியாரின் கழுக்குண்டின் பாங்கான வந்துவிட்டார்.
திருக்கள் குன்றில் நிறுத்தனார் கடல் வணங்கி தமிழ் கொடை புனைந்து நொடைன பாட்டு போற்றி திருவான்மீவின் முருகன் என்றார். கழுக்குன்றம் அமர்ந்தான் தன்னை கண்ணாறு கண்டேன் நானே பாடுறார். திருவான்மியூர் குறுந்தவை விண்டமாமலர் கொண்டு விரைந்து நீர் அண்டநாயகன் தன்னடி சூழ்மின்கள் பண்டு நீ செய்த பாவம் பறைந்திடும். கோயில வளம் வந்தாலே இப்படி தலங்களை வளம் வந்தால் பாவம் நீங்கிவிடும். நாம சேக்கடார் மட்டும் போனா இதெல்லாம் யார் சொல்லுவா? சேக்காடு சொல்றாரு, இதெல்லாம் மொண்டு மொண்டு முடுகிறார் அவரு. திருவான்மியூர் மருந்தை பணிந்து மறுவாயின் மலர்ச்சோலை மயிலாப்பூர் வந்தடைந்தார். திருமயிலை சங்கரனார் தாழ் வணங்கி திருவொற்றியூர் சேர்ந்தார். திருவொற்றியூர் அமர்ந்த பெருமான் கோபுரத்தை இறைஞ்சி புக்கு வலம் கொண்டு கை தொழுது முன் வீழ்ந்து எழுந்து எழுத்தறியும் பெருமானை தொழுது. அந்த எழுத்தறியும் பெருமான்னு பேர் அவர். ஏன்னா அந்த அரசன் அவருடைய வரலாற்றுல வருது, சுந்தரர் வரலாற்றுலயும் இதை சொல்றாரு. அந்த எல்லா ஊருக்கும் வரி போட்டான், கோயில் தலை இருக்கிற ஊருக்கும் வரி போடணும். அப்ப பெருமான் பார்த்தாரு, ஒற்றியூர் அது ஒற்றி வைக்கப்பட்ட ஊர் தான். ஒற்றியூர் நீங்களான ஒரு இடத்துல பிளவு போட்டு ஒற்றியூர் நீங்களாக எழுதினார். ஒற்றியூர் பெருமான் அது சேர்க்கிறாரு. இந்த வரலாறு சொல்லுகிற போது அமைதி பாடுறாரு. எழுத்தடியும் பெருமானை பொழுது அங்கெல்லாம் முழுதாய பரவதத்தின் முழுத்த மயிர்கா மூழ்க விழுதாரை கண்பொழிய விதிப்புற்று விம்மினார். ஒற்றியூர் போனாலும் அழுகிறாரு, ஏகப்பம் வந்தாலும் அழுகிறாரு, திருவள்ளூர்லயே அழுதாரு, எங்க போனாலும் அழுகுற வேலைதான். வன்தோங்கு செங்கமலம் என எடுத்து மனம் குருக பண்தோய்ந்த சொல் திருத்தாண்டகம் பாடி பரவி திருமுன்றின் மேவு திருப்பணி செய்து. தாண்டகம் பாடிட்டு போயிடுறவர் இல்ல, நாடகமும் பாடுவார், திருப்பணி செய்வார். திருப்பணி செய்தே உளங்கொள் திரு விருத்தங்கள் ஓங்கு திரு குறுந்தொகைகள் களங்கொள் திரு நேரிசைகள் பாடி பல நாள் வைகினார். திருவொற்றியூர்ல பல நாள் இருந்தார். திருவொற்றியூர்ல ஒரு பாடல், 2 பாடல் இருக்கு, 2மே நல்ல ஐயாவுக்கு நிறைய தெரிந்த பாட்டுங்க. ஓம்பினே கோட்டை பாழா உள்ளதுவோ சொலுமை வைத்தே தாங்கினா மூளை போல. இந்த சொல்லு யாருக்கும் தெரியாது. ஆகன்னு ஒரு அகப்பைன்னு ஒரு சொல்லு இருந்தது, அதுல காம்பு வந்துருச்சுன்னா எப்படி சொல்ல முடியும்? தாம்பிலா மூளை போல. இப்ப கரண்டி என்றோம் நாம, ஏன் அது காம்பு ஒண்ணி போச்சுன்னா எப்படி சொல்ல முடியும்? சாம்பார் எப்படி சொல்ல முடியும்? தாம்பிலா மூளை போல கருதிட்டே முகக்க மாட்டுதான் சொல்லிடுறேன். பாம்பின் வாய் வேலை போல பல பல நினைக்கின்றேனே ஓபி நீ உய கொண்டாய் ஒற்றியூருடைய கோவே மனம் எனும் தோணி பற்றி மனதிலும் கோலை ஊன்றி தேனம் எனும் சரக்கை ஏற்றி தேதி கடல் ஓடும் போது மதன் என்னும் பாதை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உனை கூறும் உணர்வை நல்காய் ஒற்றி உடைய கோவே. பொங்கு புனஸ்திரு ஒற்றியூர் தொழுது போந்து உமையால் பங்குடையார் அமர்ந்த திருப்பாசூர் என்ற திருப்பாசூர் என்ற பதியை அணைந்தார். முந்தி ஊபெயில் எய்த முதல்வனார் என எடுத்து சிந்தை கரைந்து குறுகு திருக்குறுந்தொகையும் தாண்டகமும் தந்தம் நிறை நேரிசையும் முதலான தமிழ் பாடி எந்தையார் திருவருள் பெற்று எகுவார் வாழ்த்தீர். பாசூர் நேய பரந்துடரை கண்டு அடியே உய்தவாரே என முடியும் திருத்தாண்டகம் பாடினாள். பாசூர் நேய பரந்துடரை பரவி அகன்று மெய்மை நிலை வழுவாத மேலாளர்
அவருடைய குடி வேளாளர் குடி. படையலூர் வரும்போது வேளாளர் குடியை நிரப்பிக்கிறார். வழுவாத வேளாளர் விழிப்புடிமை செம்மையினார் படையலூர் திரு ஆலரம் படிந்தார். ஆலங்காடு வந்தார் திருவொற்றியூர்லிருந்து. அவர் ஆலங்காடு இருக்கும்போது படையலூர் சொல்லலாம் சொல்லத்திற்கு. படையலூர் ஆலங்காடு பழையனூர். திரு ஆலங்காடு உரையும் பெறுவதாம் என சிறப்பின் ஒரு வார தாண்டகம் முதலா ஒங்கு தமிழ் தொடை மாலை பலபாடி வடதிசை மேல் வழி கொண்டார். இப்போ அங்கிருந்து வடக்க போகிறார். திரு காரிக்கரை பணிந்து திரு காலத்தி மாமலை ஒன்று எய்தினார். பொன்முகலி திருநதியின் புனித நெடும் தீர்த்தம் மூழ்கி பொன்முகலியாக கண்ணம்பர் மாதிரி ஒரு மூழ்கிறார். காலத்தி மொய்வரையில் தாழ்வரையில் பணிந்து எழுந்து மண்ணு மலைநிலை ஏறி வலம் கொண்டு வணங்கினார். மனத்தகத்தெல்லாம் சொல்ல வேணாம், டைம் ஆகுதுல. காலனி வெண்புழை யானை காலத்தி மலை கொழுந்தை வேதமொழி மூலத்தை என் கண்ணுளான் திருத்தாண்டகம் நகின்றார். சிலை தடைக்கை கண்ணல்பர் திருப்பாலம் சேர்ந்து இறைந்தி அழைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்து கண் அருவி ஆகத்து பாய் கண்ணருவி ஆகத்து பாய்ந்து எளிய கலை குறித்த கையினராய் அழுகிறாரு. அலைவிசை கையில் தாழ்ந்து புறம் போந்து அணைந்தார் மேடு திருக்கைகளை மலை வீட்டிருந்த பெருங்கோவில் காணும் அது காதலித்தார் கலைவாய்மை காதலனார். இங்க காலத்தி மலையில் இருக்கிற போது கைலையை காண வேண்டும் என்று கைலையை காதலிக்கிறார். பெருங்கோயில் காணும் அது காதலித்தார் காண வேண்டும் என்று அன்பு செலுத்தினார். பொங்கு காதலின் உத்தர திசை மேல் விருப்போடும் போதுவார். தொண்டர்களோட போறாரு, தனியா போகுது, எல்லாருமா தான் போறார். துங்க மார்கடை தான் யாது தொடர்ந்த நாடு கடந்த பின் செங்கன் மார்கடை அண்ணல் மேலும் திருப்பருப்பதம் எய்தினார். பருப்பதம் என்ற இடத்தை அடைந்தார். மானவிஞையர் வான நாடர்கள் வான் இயக்கர்கள் சித்தர்கள் காண கிண்ணறர் பன்னகாதியர் காமதாரிகள் முதல் ஞான மோடிகள் நாளும் நம்பரை வந்து இறைஞ்சி நலம் பெரும் தானமான திருச்சிலம்பை வணங்கி வன் தமிழ் காத்தினார். அந்த பருப்பதத்தை பற்றி சிறப்பு சொல்றார். யாரெல்லாம் வந்து அங்க திருப்பருப்பத்துல வணங்குகிறார்கள், விஞ்ஞையர் வானன ஏகர் கிண்ணறர்கள் சொல்றவங்க எல்லாரும் வந்து இந்த பெருமானை வழிபடுகிறார்கள். பருப்பதத்தை கண்டினார் குரங்கள் மூன்றும் அங்கு பாடிய நேரிசை கடலெறியாக சீறி நின்றதோர் பூர்வம் தன்னால் நீர்மையும் நிறையும் கொண்டு தப்பப்பாட்டு ஒன்றியாங்கு உமையும் தாமும் ஊர்வழி வேர்ந்து உண்ணும் பஞ்சிப்பின் வேடராகி பருப்பதம் நோக்கினாரே. இந்த பருப்பதம் என்பதற்கு ஸ்ரீசைலம் என்று சொல்கிறோம். ஆந்திர மாநிலத்தில் இருக்கின்ற ஊர். நந்தி தேவர் இறைவனை தாங்க மலை உருவாக தவம் செய்த இடம் திருப்பருப்பதம். அத யாரும் சொல்ல முடியாத சுந்தரர் பாடுறார். செல்லல் புறவரிய செல்லல் புற அரிய சீ பருப்பதமலை சுந்தரர் தாவார். கைலை மலையை நினைந்து எழுந்த நாவுக்கரசர் தெலுங்கு நாட்டை கடந்து கன்னட நாட்டை அடைந்தார். கன்னட நாட்டின் எல்லையை கடந்து ஆந்திர நாட்டினை அடைந்தார். அங்கு அகன்று அருள் புறங்கள் கால் பாலைவனங்கள்லாம் இகழ்ந்து லாட நாட்டை அடைந்தார். லாட நாடு வங்காள நாட்டின் தென்மேற்கு பகுதியா. பின் வெப்பினோடு வனங்கள் ஆறு கடந்து பங்கைய பயணத்து மத்திம பைதிரத்தினை அடைந்தார். மத்திம பைதிரம் என்பது மத்திய பிரதேசம். அன்ன நாடு கடந்து கங்கை அணைந்து வாரணாசி காசியன் விருப்புடன் பணிந்து இதுவரெல்லாம் அடியார்கள் கொண்டவன் தான் பணிதல். வாரணாசி காசியில பெருமானை கும்பிட்டாங்க. தம்மை அங்கன் அணைந்தவர் தம்மை அங்கன் ஒழிந்து நீங்கெல்லாம் இதுக்கு மேல வரவாலாம் இது காசி வரையெல்லாம் அடியார்களோட போனவரு. பின் அணைந்தவர் தம்மை அங்கன் ஒழிந்து கங்கை கடந்து கச்சுரம் முந்தினார். மாகம் மீது வளர்ந்த கனகம் ஆகாயத்தை கொண்டுதான் ஒவ்வொரு மரமும். மாகம் மீது வளர்ந்த கானகம் ஆகி எங்கும் மனிதரால் போகலா நெறி
ஒரு மனிதனும் அங்க போக முடியாது. நாவுக்கரசர் ஒருத்தர் தான் போயிருக்கிறார் இதுவரையும். நாமெல்லாம் காரணம் வேறும். அவர் அந்த காலத்துல நடந்து போறாரு. போகலாதே அன்றியும் குறிக்கின்ற காதல் ஒளிந்து எழ சாக மூல பழங்கள் துய்ப்பனதும் தவிர்த்து. இதுவரையெல்லாம் பழம் கடங்கள்லாம் சாப்பிட்டுருந்தாரு. சாகம்னா இலை, மூலம்னா கிழங்கு. சாத மூல பழங்கள் துய்ப்பனதும் தவிர்த்து. சாப்பாடு கூட கிடையாது, அப்படியே பட்டினியா போறாரு. நேரேக்கினார். எப்படி இருள் சொல்றார். ஆய ஆறிருளின் கண் ஏவும் அவ்வன்பர். இரவு பகுதிதான் நடக்கிறார். தம்மை அணைந்து அன்பர் தம்மை அணைந்து ஞாபகரசரை நெருங்குகின்ற கொடிய விலங்குகள் அணைந்து முன் தீயவாய விலங்கு வன்பொழியில் செய்ய அஞ்சின. சிங்கம் புலியெல்லாம் வந்தா ஞாபகரசரை பார்த்துட்டு ஒண்ணும் செய்யறது கிடையாது. அதுதான் பயப்பட்டோம். தீயவாய விலங்கு வன்தொழில் செய்ய அஞ்சின. இந்த நாவுக்கரசர் வரலாற்றை அடியாருக்கு இறைவன் எப்படியெல்லாம் உதவுவார், நமக்கு எப்படி உதவுவார் நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம சிங்கம் புலி எல்லாம் ஒண்ணும் பண்ணாது. அடியாரா இருந்தா பக்தியோட இருக்கிற அடியார சிங்கம் புலி ஒண்ணும் பண்ணாது. அஞ்சின நஞ்சு கால் வாய நாகம் மணிப்பணம் கொள் விளக்கெடுத்தன. இரவுல அந்த நாகங்கள்லாம் இவருக்கு ஒடி செய்தனம் போகாது வழிபட்டது. சேர்க்கிறார் சொல்றாரு, இது கற்பனையா எழுதி இருந்துக்குவாங்க. சேர்க்கிறார் பார்க்க அப்படின்னு. வானவராயினும் கால் வைத்து தனியே வெல்வதற்கு அஞ்சும். வானவன் கூட அந்த இடத்துல போக மாட்டான். அஞ்சும் காடுகளை கடந்து செல்கின்றார். கொடிய பகலில் கதிரவன் கதிர்கள் நில பிளவுகளிடையே புகுந்தா நாகர் உலகத்தை போய் விடுவான். நிலம் படுத்து இருக்கும், அந்த வழியா சூரிய ஒளி போச்சுன்னா நாகலோகமே விடுவான். நாகர் உலக வரையில அத்தகைய பாலை நிலங்களை கடந்து செல்கிறார். இங்கனும் இரவும் பகல் பொழுதும் அருள்சுரம் ஏதுவார். பங்கயம் குறைத்தால் புரட்டளவும் பசை ததை தேயவும். கால் கணுக்கால் வரையில் தேங்கி போயிடுச்சு. பங்கயம்னு தாமரை, தாமரை குறைத்தால் பங்கயம் குறைத்தால் பரட்டளவும் பசைத்தகை தேயவும். தம் கரங்கள் இரண்டுமே கொண்டு தாவி 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 அப்படி தாவி போறார். காவி ஏங்குதல் நேவினார். கைகளும் மணிபந்து அசைத்தொடரே. மணிக்கல் கொஞ்சம் விளங்கிட்டாலே ஐயோ இல்லைன்னு அவர் மணிக்கன்று அசைந்து போயிட்டான். மணிக்கன்று மணிப்பந்து அசைத்தொரவே கரைந்து சிதைந்த மீன். அதுவும் தேஞ்சி சிதைந்து விட்டது. கால் ஏற்கனவே கண்கால் வரையும் தேங்கி போய் இப்ப மணிக்கட்டு வரையெல்லாம். மொய் கடும் கடல் வெம்பரல் புகை. அந்த கரையில இருந்து புகை வரணும். கடும் கடல் வெம்பரல் புகை மூலம் அர்த்தம். அர்த்தம்னா வழி. இந்த கரையில இருந்து நம்ம காணாமல் சொல்ற புகை வருது. அந்த காட்டுல நடக்கிறாரு. இப்ப நடக்கல, தவழ்ந்து போறாரு. முயங்கியே கையும் இல்ல காலும் இல்ல, மாற்றினால் தவழ்ந்து தவழ்ந்து போறார் குழந்தை மாதிரி. வருத்தி உந்தினார் மாற்றினார்